வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மிதுன ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி அதிபதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பாக்யாதிபதியின் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை பற்றிய ஒரு சிந்தனை இருக்கும். தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை நினைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக மாறும். முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல உச்சம் பலம் பெற்று வலிமையா இருக்கும் போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். தொட்டது துளங்கும். நினைத்த காரியங்கள் ஈடேறும். அரசின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் வரும். அரசு சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், கல்வி நிலையங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இடம், அதாவது ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கும் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, கடனிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அம்சங்கள், இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். பட் உங்க ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அங்க ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான். அப்ப என்ன, எதை வாங்கினாலும் எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க பாம்பு கிரகம் ராகுவோடு அந்த புதன் சேர்ந்திருக்கின்ற ஒரு காரணத்தால. அதே சமயத்தில் எந்த டாக்குமெண்டாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம். எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனத்தோடு செயல்படணும் இந்த சித்திரை மாதம். எது வரைக்கும் சார் இப்படின்னா, சித்திரை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் பகவான் ராகுவோட சேர்ந்திருக்க போறார். ஆனா புதன், அதாவது சித்திரை 24, அதாவது 7/5/2025 புதன் பெயர்ச்சியாகி லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அப்போ நினைச்சது நடக்கும், தொட்டது துளங்கும், உங்க மனசு நல்லா இருக்கும், உங்க டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும். ஸோ அது வரைக்கும், அந்த சித்திரை 24 வரைக்கும் கொஞ்சம் யோசிக்கணும், ஒரு இக்கணா வைக்கணும், இது சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சாலே போதும். தனம் நன்றாக இருக்குமா? நன்றாக இருக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். தனம் நன்றாக இருக்கும் போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் களைவதற்கு உண்டான யுக்திகளை கடைபிடிப்பீர்கள். புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுப்பீங்க. திறம்பட செய்வதற்கு எந்த இடத்தில் எதை பேசணும், பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மிதுன ராசினருக்கு அமையும். 3ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய மாதம். 3ஆம் இடம் என்பது என்ன? சகோதர சகோதரிகள் குறிக்கக்கூடியது. முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியது அந்த 3ஆம் இடம். அந்த அதிபதி உச்ச பலத்தோட வலிமையா இருக்க போறார் இந்த மாதம் முழுவதும், சித்திரை மாதம் முழுவதும். அப்போ முயற்சி நன்றாக இருக்க போகிறது, மனம் நன்றாக இருக்க போகிறது, நிறைய டிராவல் பண்ண போறீங்க, இடம் விட்டு இடம் நகருதல் என்கின்ற தன்மை சிறப்பாக இருக்க போகிறது. வியாபாரம் சிறப்பாக இருக்கு. 3ஆம் இடம் வியாபாரம் தான். அப்போ வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது. சூரியன், தந்தை நன்றாக இருக்க போகிறார். தந்தையின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கும். சூரியனுங்கிறது அரசு, அரசின் மூலமாக வருமானங்கள், அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசின் காரியங்கள் ஏதாவது தடைபட்டு இருந்ததுன்னா இந்த மாதம் எடுத்து செஞ்சீங்கன்னா அது வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அட்மினிஸ்ட்ரேஷன், சூரியன், உயர் பதவிகள் கிடைக்கும். சூரியன் தன்னம்பிக்கைக்கு காரகன், தன்னம்பிக்கை கிடைக்கும். ஒளி உச்சமாக இருக்க, பிரைட்டாக இருப்பீங்க. வெளியில் தெரியும் நீங்க யாரு என்று வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். சூரியன் உச்சமாக இருக்கார். மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், ஒளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறவங்க, உயர் பதவியில் இருக்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ விரயஸ்தானத்தை 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ஒரு விரயத்தை ஏற்படுத்திக்கலாமே. ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன, அந்த சித்திரை 24 வரைக்கும் வீட்டு வாங்கினாலும் அல்லது இடத்த வாங்கினாலும் இல்லை எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுத்து அதன் மூலமாக சில சந்தோஷங்களை குறைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும். ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டாலே போதும்.
குழந்தைகள் நலன் திருப்தி கிடைக்குமா? நிச்சயமாக. இதுவரைக்கும் ஒரு திருப்தி இல்லாத, குழந்தை பாக்கியம் இல்லாத, எனக்கு குரு 12ல் இருக்கார், குழந்தையில விரயம், குழந்தையால் விரயம், குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல, குழந்தைகளோட கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் எப்போ ஆகுது? வைகாசி, அதாவது சித்திரை மாதம் 31ல் பெயர்ச்சி ஆகிறது. ஸோ அந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் 14/5/2025 உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அமரப்போகிறார். அப்போ உங்கள் ராசியில் அமரும் போது நல்லது, நல்லவர்களுடைய துணை கிடைக்கும், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் வரும், நல்லதை திங்க் பண்ணுவீங்க, நல்லதைத்தான் நினைப்பீங்க, எந்த கெடுதல் எண்ணங்களும் உங்களுக்கு வராது, பாசிட்டிவ் உணர்வுகளை வர வைக்கும். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா? அப்போ இதுவரைக்கும் குழந்தையே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அல்லது குழந்தையோட கருத்து வேறுபாடு இருந்தவர்களுக்கெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் அமையப்பெறும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கடன் 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 கடனுக்குள்ளே இருப்பீங்க, ஏதோ ஒரு வகையில் கடன், வீடுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லை மற்ற இதுக்கு இஎம்ஐ வாங்கிட்டு இருப்பீங்க, இது ஒரு பொருளுக்காக தன்னுடைய அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்கிவிட்டு கடனை அடைத்து கொண்டிருந்தவர்கள், கடனை வாங்கி கடனை அடைத்து இந்த மாதிரி கடன் என்கின்ற விஷயத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் இந்த மாதத்திலிருந்து அதை அப்படியே முடிச்சுடலாம். இந்த கடனையே வேண்டாமப்பா, நமக்கு இது தொல்லையா இருக்கு, முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்க்கலாம் என்கின்ற உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் அமையும். நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு திருமணம் நடக்கல, நிறைய வரன்களை பார்க்குறோம், அந்த வரன் அமைய மாட்டேங்குது, தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி அமையல, ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கு, ஏன் நமக்கு திருமணம் நடக்கல, ஏன் கூட படித்தவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, ஏன் வயது 30 கிராஸ் ஆகி போச்சு, திருமணம் நடக்கலை என்று இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு லக்னத்தில் ராசிக்கு வந்துடுறார், ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்துடுறார், திருமணஸ்தானத்தை பார்த்துடுறார். அப்போ உங்களுக்கு ஒரு வீட்டில் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஒரு சுப காரியம் செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். என்னென்ன சுப காரியம் பெண்டிங்காக இருக்கோ அதெல்லாம் எடுத்து நடத்துவீங்க. நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாக்யாதிபதி தனக்கு 2ல் வந்திருக்கார். அப்போ பாக்கியத்தின் மூலமாக தனவரவு பெறக்கூடிய அம்சம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும். தொழிலை பற்றிய சிந்தனைகள், தொழிலை மாறணும், ஊர் மாறணும், எனக்கு சரியில்லை, என்னுடைய வருமானம் 10ல், சரி அடுத்தது ஏதாவது பண்ணலாம், ஏற்கனவே ஒன்று செஞ்சிட்டு இருக்கேன், அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிடலாமா, கூடுதல் வருமானத்துக்கு என்ன வழி, ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே ஒன்று இருந்தால் கூட அடிஷ்னலாக ஏதாவது செய்யலாம் என்கின்ற தன்மை, ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட அடிஷ்னலாக ஒரு வருமானம் சொந்தமாக எதையாவது ஒன்று செய்யலாம் என்கின்ற தன்மைகள், அல்லது ஏற்கனவே தொழிலில் செஞ்சுட்டு இருந்தால் தொழிலுக்கு பெருக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் எப்படி லாபத்தை பெருக்குவது, என்ன தன்மையில், எந்த சிந்தனைகள், எந்த அமைப்புக்குள்ளே போனால், ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது இந்த சித்திரை மாதத்து 24க்கு அப்புறம் எல்லா காரியங்கள் நடக்கும். சூரியனோடு சனி சேர்றார், அதாவது சூரியனோடு புதன் சேர்றார், உங்கள் ராசி அதிபதி சேருது. அப்போது முயற்சிகள் பலிதமாகும், லாபத்தை நோக்கிய உங்கள் உணர்வுகள் சக்சஸ் கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை இருக்கும். ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டங்கள், கோயில் திருப்பணிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம், இல்லாதவர்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நிச்சயமாக அமையும். குலதெய்வ வழிபாடு, இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு 5ஆம் அதிபதி உச்சமாக வலிமையாக இருக்கிறதுனால குலதெய்வத்தை வழிபட்ட என்ன நினைச்சது நடக்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும், தொட்டது துளங்கும். ஒரு நல்ல மாதமாக இந்த மிதுனராசினருக்கு அமையும் இந்த சித்திரை மாதம். ஒரு துல்லிய பலன் வேணும், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில்
கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிற அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, சரி அப்படி இருக்குதுன்னா எப்போ நம்ம சொந்த தொழில் செஞ்சா நமக்கு நன்மையை தரும், எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கு, அப்படி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், இப்போ வேலையில் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோட இருக்கிறேன், எப்போ இது சரியாகும், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கவே மாட்டேங்குது, திருமண தடையாகவே இருக்கு, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு உயர்வை சந்திக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.